வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஒரு சூப்பரான ரீடிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எனக்கு உங்களுக்கு இந்த இயர் எண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கேண்டில் வேக்ஸ் ரீடிங்லேருந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுல நம்ம பார்த்துடலாம். ஓகேவா கைஸ்? நான் இப்போ வந்து 2 பவுல் வச்சுருக்கேன். நீங்கள் கேண்டிலாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1 வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில். பொறுமையாக நீங்கள் உங்களோட பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கைஸ், யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு டக்குன்னு சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் வந்து அவசரத்துலேயோ இல்லை அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு பைல் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து இதே நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட பைல் எது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கைஸ், உங்களோட பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே கைஸ், நீங்கள் உங்களோட பைலை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, அது என்னன்னு தெரியல, நிறைய கைடன்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், என்ன கைடன்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஃபைல் நம்பர் 1க்கு என்ன கைடன்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல நான் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களை விட்டு போகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பைல் நம்பர் 1, நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஓகே இது அவ்வளோதான், நம்ம ரியாலிட்டிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை அப்படின்னா ஒரு கர்மிக் சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் 2023 உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அது இதுதான் அதுதான்றது நமக்கு தெரியாது கைஸ், ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரி கிடையாது, உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சில பேர் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சில பேர் வந்து உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. ஓகே இதுதான் லைஃப், நம்ம இப்படி தான் நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்னதான் மாறினாலும் சரி கைஸ், ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே இவங்களை பார்த்தா நம்மளோட எனர்ஜிஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது, இம்பேலன்ஸ்டாக ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்கள பார்க்கக்கூடாது, லைஃப்பை விட்டே நம்ம தள்ளி இருக்கணும், அவங்க லைஃப்பை விட்டே தள்ளி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்த உடனே உங்களால் அந்த இப்போது இருக்கிற எனர்ஜி மாதிரியே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. நீங்கள் வந்து எமோஷ்னலாக அன்ஸ்டேபிள் ஆகுறீங்க கைஸ். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. உங்களுக்குள்ளே அந்த ட்ரஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க. உங்களுக்குள்ளேயே உங்களை என்ன சொல்கிறது, நீங்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. ரொம்ப போல்டாக இருக்கிற பர்சன் நீங்கள், ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டையும் சொல்லாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஒரு சில பேரை பார்த்தா சில பேருக்கு உங்களோட எக்ஸ் பார்ட்னராக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, வேறு என்ன இன்ஃபர்மேஷன் ஃபைல் நம்பர் 1க்கு? அதே மாதிரி கைஸ், நீங்கள் வந்து இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து அவசரப்படணும்னு நினைக்கல.
ஓகே, யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்களா, நான் இதுக்கு மேலே நான் அவசரப்பட விரும்பலை, பொறுமையாகவே எல்லாம் நடக்கட்டும். ஓகே, இது எனக்கு தான் அப்படின்னா நடக்கட்டும், டைம் எடுக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பொறுமையாகவே நடக்கட்டும், நான் எதுலேயும் யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. வா, ஃபர்ஸ்ட் எல்லாம் சில பேர், சரிங்களா கைஸ், இது கொஞ்சம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷனாக இருக்கீங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்க, யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. எதுலேயும் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எதுலேயும் நம்ம அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. இதனால் வந்து நாம் கஷ்டப்படுறது இல்லாமல் நம்மளோட ஃபேமிலி, நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரு இதுவாக பார்த்ததை விட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. வா, கைஸ், இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் அதுக்கான ஷெட்யூல் எல்லாம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டைமில் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்றதுல சில பேருக்கு உங்களோட லாங் டேர்ம் விஷ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் எதை நினச்சி இப்போது கேட்டுட்ருக்கீங்களோ, ஆனால் பயல் நம்பர் 1, நீங்கள் பயல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மெசேஜ்க்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த பைலை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட விஷ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, நடக்க போகுது, அதனால தான் யூனிவர்ஸ் வந்து நம்மளை இந்த பைல் சூஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த மைண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். கைஸ், நான் சொன்ன இந்த வேர்ட் உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது கைஸ். நீங்கள் வந்து நிறைய கெட்டதுலேருந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வெளியே வர போகிறீங்க. நிறைய கைஸ், இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years பக்கம் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும், ஆனால் அந்த ஒரே மாதிரி இருக்காது அந்த கஷ்டம். எப்படின்னா, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீதியாக கஷ்டம் வரும், ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மனசு ரீதியாக வரும், எல்லாருமே ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வரும். ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இந்த மாதிரி உங்களை வந்து எல்லா விதமாகவும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு இதில், யாராவது ஒருத்தவங்க. ஆனால் 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது கைஸ். உங்கள் லைஃப்பில் ஒரு நியூவாக ஒரு பர்சன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பயல் நம்பர் 1. ஓகே, கைஸ், அதே மாதிரி எனக்கு ஏன் இந்த விஷயம் யூனிவர்ஸ் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றது தெரியல. சில பேர் வந்து பேக்கிங், குக்கிங் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க கைஸ். அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது குக்கிங்லேயோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக விஷயம் கற்றுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது, எதுனாலும் சரி கைஸ், உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அதனால் உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத யூனிவர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க. பயல் நம்பர் 1. ஓகே கைஸ், எனக்கு உண்மையிலே உங்களோட எனர்ஜிஸ் வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் கேண்டிலை பார்க்கும்போதே தெரியும். ஆனால் பயல் நம்பர் 1, இத்தனை நாள் நான் பார்த்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் எனக்கு பயல் நம்பர் 1 வந்து எனக்கு இந்த ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்பவும் காமாக இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, ஓகே இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, கடவுளை நம்புவோம், கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காட்டுவாங்க. நாம் வந்து மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும், கடவுளை நம்புவோம், நமக்கு எது கரெக்டோ அதை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. கண்டிப்பாக பயல் நம்பர் 1 நீங்கள் இதை பார்க்கும்போது, இந்த ரீடிங் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்று நீங்கள் சிரிப்பீங்க, அப்படி இல்லைனா என்னடா இவங்க நம்மளோட எமோஷன்ஸ் அப்படியே சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் சரி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பயல் நம்பர் 1க்கு?
ஆனால் நிஜமா எனக்கு இந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே ரொம்பவும் என்ன அட்ராக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியாக இருக்குது கைஸ். வாவ். ஃபைல் நம்பர் 1, இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2024 கண்டிப்பாக நிறைய பேர் யார் யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களோ, சில பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உன்னால் என்ன முடியும், நீ ஒரு பொண்ணு தானே, இல்லை நீ இப்படி தானே, நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் ரொம்பவும் டார்கெட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்களோ, அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் நீங்கள் எடுப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா, அந்த ஜாப் கிடைக்கணும் அதுக்காண்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு பணம் ரீதியாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க கைஸ். நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க 2024. அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் இப்போவே இருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, கைஸ், உங்களோட ட்ரீம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து அவங்களே ஒருவேளை நீங்கள் இந்த ரீடிங் பார்த்து முடிச்ச கொஞ்ச நேரத்தில் கூட அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரலாம். அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கலாம். எஸ், இந்த எனர்ஜி வந்து எனக்கு ரொம்பவும் இது வந்து புது எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியல. பாஸ்ட்ல ஒன்று இவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம். வந்து உங்ககிட்ட சாரி கேட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் சயின்ஸ் காட்டுறாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறதும் இல்லை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதும் உங்களோட கையில் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, நம்பர் 1. ஓகே, நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண விரும்பலை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உங்களோட எனர்ஜிஸ் அக்செப்ட் பண்ண விரும்பலை. கைஸ், அதே மாதிரி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு ஓகே நீ இதை பண்ணு, நீ ட்ரை பண்ணு, உங்களுக்கு வந்து அந்த டைமில் மனசு கொஞ்சம் இல்லை இதை பண்ணால் சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ அவங்க இருந்துட்டு இல்லை நீ பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும், ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தப்புன்னு படுறத நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அவசரப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 4-5 தடவை யோசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பர்சன் வந்து சொன்னவங்க வந்து விலகிப்பாங்க, நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தப்புன்னு படுது, இல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சயின்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டினாங்க அப்படின்னா பண்ணாதீங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, கைஸ், நீங்கள் ஏதாவது ஸ்பெல் அப்படி இல்லை அப்படின்னா ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதில் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? மெயினாக ஸ்பெல் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லது. சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எனக்கு தப்பாக தான் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இங்கே விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ நம்பர் 1. ஓகே, நிறைய எனக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க கைஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால்
உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான், அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அம்மா வந்து இதை படின்னு சொல்கிறாங்க, படித்தா ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்ற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது கைஸ். நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டில் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் நிறைய புது விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. இது ஒன்றை மட்டும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். புது விஷயங்கள், சில பேர் டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. சில பேர் குக்கிங், இந்த மாதிரி விஷயத்தில் கூட. ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட பர்சனாலிட்டி எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. சில பேர் வந்து உங்களோட தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கான மெடிடேஷன் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்க போகிறீங்க. எனக்கு இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. எமோஷன் பேலன்ஸ் இருக்க போகுது உங்ககிட்ட. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஏமாத்திருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா ரீதியாகவும் நீங்கள் அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்குப்பீங்க கைஸ். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இப்போது இந்த ரீடிங் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு ஒரு 3 days or 1 week முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் பைல் நம்பர் 1, சரிங்களா? ஓகே, ஃபைனலாக என்ன கைடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டுலாம். கைஸ், இது ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நான் கேண்டில் பேக்ஸ் ரீடிங்கில் சொன்னது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். ஏன்னா கூட இருக்கிற பர்சன் வந்து உங்களை ஓகே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? பைல் நம்பர் 1. ஏன்னா இது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பின்னாடி நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது. நீங்கள் வந்து கைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களோட மனசுக்கோ இல்லை யூனிவர்ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்து இல்லை வேண்டாம் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் காட்டிடுவாங்க. அதையும் மீறி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டம்தான் கைஸ் படணும். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. சில பேருக்கு ஒரு நியூ பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ பார்ட்னர் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புது பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, நான் சொன்ன மாதிரி சில பேர் நிறைய பேர் குக்கிங் அண்ட் ஃபேமிலி கேர் பண்ணிக்கிறது, பேக்கிங் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரீமை வந்து தாராளமாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க இந்த இயரில்.
இன்னும் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க கைஸ். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்டயும் அந்த அமௌண்ட் இருக்கணும். சரிங்களா? ஒருவேளை அதனால கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம், இல்லை அதனால கூட உங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் வரலாம். ஸோ முடிவெடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஓகேவா கைஸ்? வாவ் பைல் நம்பர் 1. எனக்கு உண்மையிலேயே உங்கள் ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் என்னை தாராளமாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸும் நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா பைல் நம்பர் 1? ஓகே கைஸ், என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you. டாடா, பாய். ஹலோ பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஆரஞ்ச் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து என்னை உண்மையிலேயே ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க கைஸ். பைல் நம்பர் 2, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் கைடன்ஸ், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். சில பேர் உங்களோட எனர்ஜிஸை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. என்னால் உங்களோட எனர்ஜிஸை ஃபீல் பண்ண முடியுது. சில பேருக்கு ஆரஞ்சுன்றது உங்களோட ஃபேவரட் கலராக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட ஃபேவரட் கலராகவும் இருக்கலாம். ஓகே, நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்காம ஓகே நாம் இந்த பைல் சூஸ் பண்ணுவோம், நம்ம பைல் நம்பர் 1 பார்த்துட்டோம், பைல் நம்பர் 2 வந்து நம்மளோட பார்ட்னருக்காக பார்க்கலாம், உங்களுக்குன்னு இல்லாமல் வேற ஒரு பர்சனுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. சரிங்களா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜிஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது, பயப்படுறீங்க. பயம்ன்றது நிறைய இருக்குது பைல் நம்பர் 2க்கு. ஓகே, சில பேர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. அதை வந்து வெளியில் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் பார்ட்னர்கிட்டேயோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். தப்பு பண்ணணும்னா அப்படின்றது இல்லை யாராவது தப்பு பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சாரி கேட்குறதுக்கு தயங்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயம், அதை வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் அதை ஷேர் பண்ண முடியல. சொன்னால் எங்கே இந்த பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது இது ஒரு சில பேருக்கு. ஓகே கைஸ், பைல் நம்பர் 1 வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருந்தாங்க. ஆனால் பைல் நம்பர் 2 அப்படியே உல்ட்டாவாக இருக்கீங்க. ரொம்ப எமோஷனாக நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எமோஷ்னலாக ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. கைஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே சரியாயிரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில பேருக்கு வந்து மியூசிக் கேட்குறது தான், பாட்டு கேட்குறது தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கேட்கலாம். சில பேருக்கு இப்போ நீங்கள் ரீடிங் பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு சாங் வந்து உங்களோட மைண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கலாம். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களோட எமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். நிறைய பேருக்கு கைஸ் எனக்கு ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒன்று
நீங்கள் ரீடிங் பார்த்துட்ருக்கப்போவோ இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளாவோ இல்லை இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கலாம். அது அது இல்லாமல் ஹெட்டேக் தலைவலி, ஒரு 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 பக்கம் ஒரு சைடு தலைவலின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த பெயின் வந்து இருக்கலாம். ஓகே, ஓவர் திங்கிங் நிறைய இருக்குது கைஸ் உங்களுக்கு ரொம்ப. எஸ், நீங்கள் கேண்டில் பார்த்தாலே தெரியும். இந்த வார்த்தை சொல்லவுமே உங்களுக்கு அந்த அந்த ஹெட்டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஓவர் திங்கிங் நிறைய இருக்குது. சில பேர் வந்து தூங்குறதுன்றது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், அந்த ஒரு கசப்பான விஷயத்தையே நினச்சிக்கிட்டே உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களோட லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, கைஸ், ஒரு சில விஷயங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு மன்னிப்பு தரேன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல கைஸ். அது ஏன் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. பைல் நம்பர் 2 அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது ஏன்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள் தப்பு நடந்ததெல்லாம் சரி, எல்லாம் சரியாகிடும். நீங்கள் நிறைய ஃபீல் பண்ண வேண்டாம். பைல் நம்பர் 2 நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க கைஸ். உங்களோட எனர்ஜிஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்காக எல்லாம் பண்ணுறாங்க கைஸ். நிறைய சைன்ஸ் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பைல் நம்பர் 2, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் யூனிவர்ஸ்க்கு. எல்லாரும் யூனிவர்ஸ்க்கு ஸ்பெஷல் தான், ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் அப்படின்றத எனக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபைல் நம்பர் 2, ஒரு சில விஷயங்கள் மாறப்போகுது. அந்த மாற்றத்தினால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, வேறு யூனிவர்ஸ் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே கைஸ், உங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் பைல் நம்பர் 2. உங்களுக்கே சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட எமோஷன்ஸை. அதே மாதிரி இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங் வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாதி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த எமோஷனோ அந்த இந்த மனசு பாரமாக இருக்கிறதோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் கைஸ். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இந்த கேண்டில் வேக்ஸில் அப்படியே வந்து உருகி போகிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், எல்லாமே மாறும். நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாமல் இருங்க. எல்லாமே மாறும். யூனிவர்ஸ் அதுக்கான வழி உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் ரொம்பவும் ஓவர் திங்க் அண்ட் டென்ஷன் ஆகுறதுனால தான் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது காட்டணும் அப்படின்னு நினச்சாலும் இதை நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுனால அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கைஸ். ஓகே,
கைஸ், ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் முடிஞ்ச விஷயத்துலேயே நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில கஷ்டமான நினைவுகள் மறக்கணும். நீங்கள் ஒருத்தவங்கள ரொம்ப நம்பியிருப்பீங்க, அவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்டேருந்து இந்த மாற்றம் வருமா, இல்லை அவங்க நம்மளை இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எல்லா ஒரு மாற்றமும் வந்திருக்கும். அவங்க நீங்கள் நினச்சதுக்கு மேலே இந்த பர்சன் பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மறக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட லைஃபுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கைஸ். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். கைஸ், நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், சரிங்களா? ஃபேஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். இது என்னடா நம்ம என்னதான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது, இல்லை நேச்சுரலாக அம்மா சொல்கிற அந்த ரெமெடி பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, இல்லை ஃபுட்டில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ, எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. நீங்கள் உங்களோட ஓவர் திங்கிங் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா தூங்குனீங்கனாலே உங்களோட ஸ்கின் ஆகட்டும் உங்களோட ஹெல்த் ஆகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பைல் நம்பர் 2, இதனால தான் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வருது கைஸ். ஓகே, கைஸ், அது மாதிரி நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்பவும் நல்லது. நீங்கள் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னடா மேம் ஸ்டார்டிங்லேருந்தே இப்படியே சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கான கைடன்ஸ் கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்கும், சரிங்களா? இது பயமுறுத்துறதுக்கோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களோட எனர்ஜிஸ் எந்த அளவில் ஹையாக இருக்குது இம்பேலன்ஸ்டாக இருக்குன்றது இந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நீங்கள் கோவமாவோ இல்லை சோகமாவோ இருந்தது அப்படின்னா இது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும். ஃபைல் நம்பர் 2. ஸோ நீங்கள் உங்களோட கோவத்தையும் உங்களோட கஷ்டத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் கைஸ். ஸோ உங்களோட ஸ்கின்னையும் நீங்கள் கேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்னதை நீங்கள் மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, டாரோவில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, ஒரு சில பேருக்கு ஒரு சில பதவி கிடைக்க போகுது கைஸ். ஒரு சில பதவி, ஒரு சில புது விஷயங்கள் கைஸ். என்னோட டெக்கில் வந்து நான் எப்போவுமே கார்ட்ஸ் நான் ரிவர்ஸாக வைக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ரிவர்ஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி. நீங்கள் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்
இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போனா தான் வந்து நம்ம இதை கரெக்டாக பண்ணுவோம். சரி இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், நாம் எடுக்கிற முடிவுலாம் தப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. தப்பு கைஸ். எல்லா நேரமும் நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களோட லைஃப்க்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களோட லைஃப்க்கு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா கைஸ்? அதே மாதிரி உங்ககிட்ட அந்த நாலேஜ் இருக்குது, யாரோ ஒரு பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லை, நாம இவ்வளோதான், நம்ம இப்படி தான் இருக்கணும், பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நாம் மட்டும் எப்படி இருக்கணும், நம்மளோட எனர்ஜிஸ் இது கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்குன்னு சொல்லி தனியாக யூனிக்கான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் அதுக்கான ஒரு ஒரு வழியாக கூட இருக்கலாம். ஃபைல் நம்பர் 2. ஓகே, கைஸ், ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை யார்கிட்டயா நீங்கள் சாரி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் கைஸ். நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, நீங்கள் நினச்ச மாதிரி அது திரும்ப நடக்குமா, இல்லை அந்த பர்சன் திரும்ப உங்ககிட்ட அப்படி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வேணா நீங்கள் அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் மறுபடியும் அவங்க பழையபடி பேசுவாங்களா, அந்த பழைய எனர்ஜிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அவசரப்பட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் முடிவு, இது எல்லாருக்கும் கிடையாது, இந்த எனர்ஜி எனக்கு வந்தது ஒரு சில பேருக்கு. உங்களோட அவசரத்தினால நீங்கள் எடுத்த முடிவுகள் ஒரு சில பேரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. ஸ்டில் அந்த பர்சன் வந்து அந்த எனர்ஜியில் இருந்து, அந்த ஒரு பெயினில் இருந்து அவங்க இன்னும் வெளியே வரல. அவங்க இன்னும் என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நான் லைஃப்ன்றது இதுதான், நம்ம இப்படி தான் இருக்கணும், எல்லாரையும் வந்து ஒரு விதமாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கைஸ், நீங்கள் பழையபடி இந்த பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் போய் பேசினாலும் சரி, அவங்கக்கிட்ட சாரி கேட்டாலும் சரி, நீங்கள் ஹர்ட் பண்ணது தான். உங்களோட நீங்கள் பண்ண நல்ல விஷயன்றதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயம்னால அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி உங்களால் வந்து அதை மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு சில பேருக்கு. ஓகேவா கைஸ்? அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கான விஷ், உங்களுக்கான ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சில நபர்கள் உங்கள் லைஃப்குள்ளே வரலாம். இப்போது உங்கள் லைஃப்பில் யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டீம் வரப்போகுது கைஸ். அதுலேயும் ஒரு பர்சன் ரொம்பவும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, காப்பாற்றுற மாதிரி தெரியல, இவங்களே நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் மனசில் எதுவும் வச்சுக்காமல் பேசுகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த பர்சனை நம்புறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. சரிங்களா கைஸ்? நிறைய 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 நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபைல் நம்பர் 2. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசு ரீதியாகவும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு. நீங்கள் வந்து இல்லை ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க, இல்லை நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும், நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம பேசணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க.
ஒரு நல்ல சேஞ்சஸ் வரப்போகுது. சில பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாவ் கைஸ், உண்மையிலேயே 2 பையில என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்னு கூட சொல்லலாம். 2 பயலுமே சரி என்னை ரொம்பவும் சந்தோஷப்படுத்திட்டீங்க. வாவ், ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸ் கைஸ். பயல் நம்பர் 1 ஆகட்டும், பயல் நம்பர் 2 ஆகட்டும், 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸாக இருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி என் ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், நாம் இன்னும் ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye.